मुझे बताइए, दुनिया में महात्मा गांधी एक बहुत बड़े महान आत्मा थे। क्या इस 75 साल में हमारी जिम्मेवारी नहीं थी क्या कि पूरी दुनिया महात्मा गांधी को जाने? कोई नहीं जानता, माफ करना मुझे। पहली बार जब गांधी फिल्म बनी तब दुनिया में क्यूरियोसिटी हुई, अच्छा ये क्या कौन है? பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கு முன்பாகவே நல்ல வேளை காந்தியினுடைய சிலைகளை எல்லாம் நாடு முழுவதும் நிறுவி விட்டார்கள். உலக நாடுகள் பேசும் ஒரு தலைவராக மகாத்மா காந்தி அவர்கள் இருந்திருக்கிறார். மகாத்மா காந்தி யாருன்னு தெரியாதுன்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். அம்பேத்கர் எதை எதிர்த்தாரோ, எந்த சித்தாந்தத்தை எந்த தத்துவத்தை எதிர்க்கிறாரோ அதே சித்தாந்தத்தை உடைய ஒருவர் பிரதமர் நரேந்திர மோடி இன்னைக்கு அம்பேத்கர் எங்களுடைய ஆளு அப்படின்னு பேசி, அவர் மட்டும் கிடையாது, அவரை சார்ந்து இருக்கக்கூடிய சங் பரிவார் கும்பல்கள் அம்பேத்கரை உரிமை கொண்டாடு. ஒரு தலைவரை சிறுமைப்படுத்தி பேச வேண்டிய தேவை இன்னைக்கு ஏன் வந்துச்சு? ஏன்னா தேர்தல் நெருங்கிக்கிட்டே இருக்குது. இது வரைக்குமேங்க கடவுள் அது இதுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாரு. ஆனா இந்த தேர்தலில் 2024 தேர்தல்ல RSS ஆக நின்று பேசிக் கொண்டிருக்கிறார். வன்முறை, அதிகாரம், இது எல்லாமே வேணும், அதுக்கு எதிராக மகாத்மா காந்தி நிற்கிறார் என்பதற்காக அவரை கொலை செய்றாங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய அஜெண்டாவை இந்தியாவில் நிறைவேற்ற முடியல, அதுக்கு மிகப்பெரிய தடையாக மகாத்மா காந்தி இருக்கிறார்னு கோட்சேனுடைய கையில பச்சை இஸ்லாமியர்களுடைய பேரை பச்சை குத்தி விட்டு மகாத்மா காந்தியை சுட்டுக் கொள்ளுகிறார். இன்னைக்கு பாராளுமன்றத்துல பார்த்தா மகாத்மா காந்தி இருக்கும் இடத்துக்கு பக்கத்திலேயே கோட்சேவுடைய படமும் இருக்கிறது. அப்போ கோட்சேவை இவர்கள் ஆதரிக்கிறார்கள். மகாத்மா காந்தி என்கின்ற ஒரு மனிதர் இருக்கவே கூடாது, இருந்திருக்கவே கூடாது. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னு சொன்னாக்கா மகாத்மா காந்தின்னு ஒருத்தர் இருந்தாராமே, அவர் இந்தியாவிலேயா இருந்தாருன்னு நரேந்திர மோடி கிட்ட கேள்வி கேட்டா, அவர் இந்தியா கிடையாது, அவர் இத்தாலியை சேர்ந்தவர். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் லெனின் துரைராஜ். பிரதமர் நரேந்திர மோடி ஒரு தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்திருக்கிறார். அந்த பேட்டியில அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மகாத்மா காந்தி அவர்களை மக்களுக்கு எப்போ தெரிய வந்துச்சு அப்படின்னாக்கா திரைப்படத்தின் மூலமாக தான் வந்துருந்துச்சு. 1983ல ஒரு திரைப்படம் வந்தது. அந்த திரைப்படத்தின் மூலமாகத்தான் இந்திய மக்களுக்கு ஒரு கியூரியாசிட்டி வந்துச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு பேட்டியை கொடுத்திருக்கிறார். நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னு நினைக்கிறேன்னா, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கு முன்பாகவே நல்ல வேளை காந்தியினுடைய சிலைகளை எல்லாம் நாடு முழுவதும் நிறுவி விட்டார்கள். உலக நாடுகள் அவருடைய சிலையெல்லாம் வச்சுட்டாங்க. உலக நாடுகள் பேசும் ஒரு தலைவராக மகாத்மா காந்தி அவர்கள் இருந்திருக்கிறார். காந்தியினுடைய ஒரு சில கொள்கைகளையும் சித்தாந்தங்களையும் பலருக்கு மாறுபட்ட கருத்து இருக்கிறது. குறிப்பாக அம்பேத்கரிஸ்டுகளுக்கு நிறைய முரண்கள் இருக்கிறது. எனக்கும் அப்படித்தான். ஆனால் மகாத்மா காந்தி யாருன்னு தெரியாதுன்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த தேசத்திற்காக அகிம்சா வழியில் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி இந்திய நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு மனிதர். எனவேதான் நாம் சொல்றோம் அவரை மகாத்மா அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்தியால மட்டுமா, உலக நாடுகளில் அவரை பற்றி பேசாத தலைவர்கள் இல்லை. உலக நாடுகள்ல அவருடைய அகிம்சா வழி போராட்டத்தை ஆதரிக்காத நபர்கள் இல்லை, தலைவர்கள் இல்லை. அவரை பின்பற்றி பல போராட்டங்கள் பல நாடுகள்ல நடைபெற்றிருக்கு. இன்னும் சொல்ல போனா டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கருக்கு அடுத்தபடியாக காந்தி அவர்கள் உலக நாடுகளில் பேசும் பொருளாக இருந்திருக்கிறார். இன்டெலெக்சுவல் பீப்புள்ஸ் கிட்ட, லீடர்ஸ் கிட்ட, ஒரு நாட்டினுடைய பிரசிடென்ட் அவரை பத்தி காந்தியை பற்றி பேசுவார். அப்படிப்பட்ட ஒரு தலைவரை தெரியாது அப்படின்ட்டு சொல்றாரு அப்படின்னா நம்மளெல்லாம் என்னவாக நினைத்து கொண்டிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. நம்மளெல்லாம் முட்டாள்னு நினைச்சிட்டு இருக்கிறாரா அப்படின்ற இந்த கேள்வி இருக்குது. நம்மளை எல்லாம் பைத்தியக்காரன் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிறாரா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்? இல்ல நம்மளுக்கு அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அந்த எப்படின்னா பள்ளிக்கூடம் பக்கம் கூட போகாம அப்படியே யார் என்ன ஏதுன்னு கூட தெரியாம வாழ்ந்துட்டு இருப்பாங்களே, அதை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் என்கின்ற கேள்வி இருக்கிறது. நீங்க ஒரு விஷயத்தை நன்றாக கவனிக்கணும். தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் எதிர்கட்சி தலைவர்களை, இறந்து போன தலைவர்களை தன்மையப்படுத்திக் கொள்வதற்காக பல சதி திட்டங்களை தீட்டியிருக்கிறார்கள். நீங்க பாருங்க, அப்படிதான் இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஆயுதம் தாங்கிய போராட்டத்தை முன்னெடுத்த பகத்சிங், ராஜ்குரு, சுகதேவ் இவர்களை உரிமை கொண்டாடுறாங்க. அவங்க எங்க ஆளுங்க? அம்பேத்கரை தீட்டு என்று சொல்லி ஓரம் ஒதுக்கி வைத்த மேல் வகுப்பை சேர்ந்தவர்கள்
எப்படிலாம் கொடுமைப்படுத்தினாங்க, எப்படிலாம் சித்திரவதைப்படுத்தினாங்க, அதுல இருந்து நாட்டு மக்களுக்கு என்ன தேவை இருக்கிறது என்றெல்லாம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல எழுதி வச்சுட்டு போனார். இப்படி இருந்தாதான் இந்தியா இந்தியாவாக இருக்கும் அப்படின்னு எழுதி வச்சுட்டு போன அம்பேத்கர். அம்பேத்கர் எதை எதிர்த்தாரோ, எதை வேண்டாம் என்று சொல்லுகிறாரோ, எந்த சித்தாந்தத்தை எந்த தத்துவத்தை எதிர்க்கிறாரோ அதே சித்தாந்தத்தை உடைய ஒருவர் பிரதமர் நரேந்திர மோடி இன்னைக்கு அம்பேத்கர் எங்களுடைய ஆளு அப்படின்னு பேசுகிறார். அவர் மட்டும் கிடையாது, அவரை சார்ந்து இருக்கக்கூடிய சங் பரிவார் கும்பல்கள் அம்பேத்கரை உரிமை கொண்டாடுகிறது. தமிழ்நாட்டில் அர்ஜுன் சம்பத்னு ஒரு மனுஷன் போயிட்டு மாலை போட போறாரு, செருப்படி வாங்கிட்டு வராரு. இன்னும் போராட்டம் தான். அவர் எப்பப்பெல்லாம் மாலை போடணும்னு போறாரோ அப்பப்பெல்லாம் விடுதலை சிறுத்தைகளை சார்ந்தவர்கள், அம்பேத்கரிஸ்டுகள், முற்போக்கு சிந்தனையாளர்கள் அவர் வரக்கூடாது என்று போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார். இது ஒரு புறம். இன்றைக்கு காந்திய நக்கல் அடிக்கிறது, கிண்டல் அடிக்கிறது, நையாண்டி பண்றது சேட்டை. இதை எப்படி நம்மளால பொறுத்து கொண்டிருக்க முடியும்? அப்போ ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆமா ஆமா கரெக்ட் தான், பள்ளிக்கூடத்துக்கு ஒழுங்கா போகாதவங்க எல்லாம் அப்படிதான் இருக்கும், படிக்காதவங்க எல்லாம் அப்படிதான் பேசுவாங்க, படிச்சவங்களுக்கு காந்தியை தெரியும், படிக்காதவங்களுக்கு தான் திரைப்படத்தை பார்த்து காந்தியை தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பதிலை கொடுத்திருக்கிறார் ராகுல் காந்தி. இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் நரேந்திர மோடி அவர்களை விமர்சிக்கிறார்கள். நீங்க குறிப்பா சொல்லணும்னா, காந்தியை பற்றி நரேந்திர மோடி அவர்கள் ஒரு பேட்டியில பேசுவார். என்ன பேசுவார்னா, காந்தி இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர், ஆஹா ஓஹோ அப்படிலாம் பேசுவாரு. ஆனா ஏன் இன்னைக்கு தேர்தலின் காலத்தில் நரேந்திர மோடிக்கு காந்தி கண்ணுக்கு தெரியல? ஆமா, அதுவும் ஒரு வகையில நியாயம்தான். இவர்கள் சாவர்கரை பின்பற்றுபவர்கள் அல்லவா, கோல்வார்கரை பின்பற்றுபவர்கள் அல்லவா, கோட்சேவை பெருமிதமாக தோளில் தூக்கி வைத்து கொண்டாடக்கூடியவர்கள் அல்லவா. அதனால இன்னைக்கு காந்தியை பேசுறாங்க, அதனால காந்தியை தெரியாம போச்சு. எனக்கு அதான் பெரிய கேள்வியே. சாவர்கரை தெரியும், கோல்வாக்கரை தெரியும், கோட்சேவை தெரியும், காந்தியை தெரியாதா? எப்படி தெரியாம போகும்? இந்திய நாட்டினுடைய சுதந்திரம் யாருனால் வாங்கி கொடுக்கப்பட்டது? மகாத்மா காந்தி இல்லையா? இன்னைக்கு வரைக்கும் பாட புத்தகங்கள்ல இந்தியா முழுவதும் மகாத்மா காந்தியை தானே பேசிக்கிட்டு இருக்கிறோம். அவர் செய்த தியாகங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் அல்லவா, அவருடைய வாழ்க்கை வரலாறை படித்துக் கொண்டிருக்கிறோம் அல்லவா. எப்படி நரேந்திர மோடிக்கு மட்டும் தெரியாம போச்சு? அதுவும் ஒரு டிகிரி ஹோல்டர், நிச்சயம் படிச்சிருந்திருக்கணுமே. அவர் தான் பெரிய பெரிய பட்டப்படிப்பு எல்லாம் படித்திருக்கிறாரு, தெரிஞ்சிருக்கணும்ல. ஏன் தெரியல? ஏன் தெரியல அப்படின்னா, ஒரு தலைவரை சிறுமைப்படுத்தி பேச வேண்டிய தேவை இன்னைக்கு ஏன் வந்துச்சு அப்படின்றத நம்ம யோசிக்க வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா தேர்தல் நெருங்கிக்கிட்டே இருக்குது. இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்கள் தேர்தல் இதுவரைக்குமேங்க கடவுள் அது இதுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாரு. ஆனா இந்த தேர்தலில் 2024 தேர்தலில் RSS ஆக நின்று பேசி கொண்டிருக்கிறார். அப்போ அடுத்த கட்டம் நாடு எந்த நிலைமைக்கு போக போகுதுன்றத பாருங்க. ஒரு அம்மாங்க 2008 மாலேகான் குண்டு வெடிப்பு வழக்குல சிறைக்கு போறாங்க. அவங்க மேல வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. பிரியங்கா தாக்கூர்னு அந்த அம்மாவை சிறையில இருந்து ஜாமீன்ல வெளியில எடுத்து போபால்னு ஒரு இடம் இருக்கு, அந்த தொகுதியினுடைய எம்பியாக மாத்துறாங்க, வேட்பாளரா நிக்க வைக்கிறாங்க. அவங்க வெற்றி பெறாங்க. அவங்களுக்கு பொறுப்பையும் அங்கீகாரத்தையும் கொண்டு போய் வைக்குது. ஒரு மிகப்பெரிய பயங்கரவாதிக்கு ஆதரவாக அவங்கள ஜாமீன்ல இருந்து வெளியில எடுத்து அவங்கள வேட்பாளரா நிப்பாட்டி அவங்க வெற்றி பெற்று போறாங்க. அப்போ எந்த அளவுக்கு பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள்? பிரதமர் நரேந்திர மோடியும் நரேந்திர மோடியினுடைய அமைப்பும் RSSம் சங் பரிவார் கும்பலும் பாஜகவும் எப்படிப்பட்ட அமைப்பாக இருக்குன்னு பாருங்க. இப்படிப்பட்ட பாஜகவுடைய இந்துத்துவ கோட்பாடை பின்பற்றக்கூடிய கோட்சேர் மகாத்மா காந்தியை கொலை பண்றாப்ல. வன்முறை, அதிகாரம், இது எல்லாமே வேணும், அதுக்கு எதிராக மகாத்மா காந்தி நிற்கிறார் என்பதற்காக அவரை கொலை செய்யறாங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய அஜெண்டாவை இந்தியாவில் நிறைவேற்ற முடியல, அதுக்கு மிகப்பெரிய தடையாக மகாத்மா காந்தி இருக்கிறாருன்னு கோட்சேனுடைய கையில பச்சை இஸ்லாமியர்களுடைய பேரை பச்சை குத்தி விட்டு மகாத்மா காந்தியை சுட்டுக் கொள்ளுகிறார். ஏயா கொன்ன அப்படின்ட்டு கேட்டா அவன் ஒரு காரணம் சொல்றான். சரி ரைட்டு, கொன்னுட்ட, முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு பாராளுமன்றத்துல பார்த்தா மகாத்மா காந்தி இருக்கும் இடத்துக்கு பக்கத்திலேயே கோட்சேனுடைய படமும் இருக்கிறது. அப்போ கோட்சேவை இவர்கள் ஆதரிக்கிறார்கள். மகாத்மா காந்தி என்கின்ற ஒரு மனிதர் இருக்கவே கூடாது, இருந்திருக்கவே கூடாது. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னு சொன்னாக்கா மகாத்மா காந்தின்னு ஒருத்தர் இருந்தாராமே, அவர் இந்தியாவிலேயா இருந்தாருன்னு நரேந்திர மோடி கிட்ட கேள்விக்கிட்ட அவர் இந்தியா கிடையாது, அவர் இத்தாலியை சேர்ந்தவர் அப்படின்ட்டு பதில் சொன்னா கூட பதில் சொல்லுவாரு போல இருக்கு.
அந்த அளவுக்கு மக்களை முட்டாளாக மாற்றுவதற்கு பல முயற்சிகளை நரேந்திர மோடி அவர்கள் முன்னெடுத்து கொண்டு வருகிறார். நீங்க பாருங்க, உப்பு சத்தியாகிரக போராட்டம் இந்தியாவில் மிகவும் முக்கியமான போராட்டம். உப்புக்கு வரி போட்டான் வெள்ளக்காரன். உப்புக்கெல்லாம் வரி கொடுக்க முடியாதுடா, நான் ஏன் உப்புக்கு வரி கொடுக்கணும்னு சொல்லி அகிம்சா வழியில் போராடியவர் காந்தி. 1917 முதல் போராட்டம், காந்தியினுடைய போராட்டம். நெசவாளர்களுக்கு ஆதரவாக முதல் சத்தியாகிரக போராட்டத்தை மகாத்மா காந்தி தொடங்குகிறார். 1918 அகமதாபாத்ல தொழிலாளர்களுக்காக ஒரு போராட்டத்தை நடத்துகிறார். 1930 கிட்டத்தட்ட 240 மைல் நடக்கிறார் நடைபயணமாக. அவருக்கு பின்னாடி இந்தியர்கள் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இந்தியர்கள் அவருக்கு பின்னாடி அணிவகுத்தாங்க. ஒரு மிகப்பெரிய போராட்டம், அகிம்சா வழியில போராட்டத்தை முன்னெடுத்தாரு. 1942 குவிட் இந்தியா மூவ்மெண்ட் போராட்டம். உலக நாடுகளுக்கு வழிகாட்டியாக விளங்கிய மகாத்மா காந்தி ஏன் நரேந்திர மோடிக்கு மட்டும் தெரியல, ஏன் பாஜக காரங்களுக்கு மட்டும் தெரியல அப்படின்ற அந்த கேள்வி நமக்கு எழுமா எழாதா? இப்படிப்பட்ட போராட்டங்கள் தான் மகாத்மா காந்தியை ஒரு மனிதராக உருமாற்றியது. உலக தலைவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருந்தவர். நீங்க அதனாலதான் ஐநா சபை என்ன பண்ணுது, அக்டோபர் 2 ஐநா சபை ஒரு தினத்தை அனுசரிக்கிறது, அகிம்சா நாள் அப்படின்ட்டு சொல்லிட்டு கொண்டாடுறாங்க. காந்தியினுடைய நினைவாக அந்த ஐநா சபை அதை கொண்டாடுகிறது, அனுசரிக்கிறது. இப்படிப்பட்ட தலைவர் ஏன் நரேந்திர மோடிக்கு தெரியல? அவருக்கு யார தெரியும் அப்படின்னாக்கா, நாதுராம் கோட்சேவை தெரியும். அவர் யாரு? ஒரு வன்முறையாளர். அதாவது இந்து தேசியம், இந்து ராஷ்டிரியா அப்படின்ற அந்த திட்டத்தை இந்தியா முழுவதும் அமல்படுத்தணும் அப்படின்ற ஒரு கொள்கை உடையவர். நாதுராம் கோட்சேனா வன்முறை, கலவரம், தீவிரவாதம். சரி, அவர் மட்டும்தானா நரேந்திர மோடிக்கு தெரியும்? இவரையும் தெரியும். யார் அவரு? அவர்தான் வீர் சாவர்கர். வீர் சாவர்கர் 1900, அவர் ரொம்ப மிகப்பெரிய போராளிங்க. அவரு இந்திய தேசத்துக்கு காந்தி எல்லாம் போராடல. ஆனா இவரு சாவர்கர் இருக்காருல்ல, சாவர்கர் இந்த நாட்டுக்காக, நாட்டினுடைய விடுதலைக்காக உருண்டு பிறண்டெல்லாம் போராட்டம் நடத்தினாரு. இப்படி உருண்டாரு, அப்படி உருண்டாரு, உருண்டு பிறண்டு. நீங்க அந்த வரலாறு கேட்டீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வரலாறு. இந்திய தேசத்தினுடைய விடுதலைக்காக யார் யாரெல்லாம் போராட்டம் நடத்தினார்களோ, விடுதலைக்காக போராடினார்களோ, அந்த வீரர்களை, அந்த தியாகிகளை காட்டி கொடுத்த வரலாறு சாவர்கரனுடைய வரலாறு. வெள்ளக்காரர்களை எதிர்த்து இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய போராளிகள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சிறையில் இருக்கக்கூடிய சுதந்திர போராட்ட வீரர்களை அடிப்பது, துன்புறுத்துவது, அவர்களுக்கு உணவில்லாமல் போடுவது, அவர்களுக்கு எண்ணற்ற பனிஷ்மெண்ட் கொடுப்பது, மனித உரிமை மீறலையெல்லாம் மீறிய வெள்ளக்காரர்கள், பிரிட்டிஷ்காரர்கள் அவர்களுடைய அடி உதையெல்லாம் தாங்கிக்கிட்டு நாட்டில் சுதந்திரத்துக்காக போராடியவர்கள். இவர்களுக்கு மத்தியில இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? யாரெல்லாம் இப்படி போராட்டம் நடத்தினாங்களோ, யார் யாரெல்லாம் சுதந்திரத்துக்காக போராடுகிறார்களோ, இயக்கம் வைத்து நடத்துகிறார்களோ, சின்ன சின்ன இயக்கங்கள் வழியாக மக்களை சுதந்திர போராட்டத்துக்கு அழைப்பு விடுக்கிறார்களோ, அவர்கள் எல்லாம் காட்டி கொடுத்த வரலாறு தான் RSS வரலாறு. இந்திய சுதந்திர போராட்டத்துல காந்தியினுடைய பங்களிப்பு என்ன, RSS பாஜகவுடைய பங்களிப்பு என்ன அப்படின்ட்டு சொல்லி நம்ம போன்ல, கையில போன் வச்சிருப்போம், கம்ப்யூட்டர் இருக்கும், டொக்கு டொக்குன்னு தட்டி பாருங்க. ரெண்டு பேர்த்துல கம்பேரிட்டிவ் பாருங்க. பாஜக என்ன பண்ணுச்சு, பாஜகவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் என்ன செஞ்சாங்க, காங்கிரஸ் என்ன பண்ணுச்சு, காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய தலைவர்கள் என்ன பண்ணாங்கன்னு பாருங்க. காங்கிரஸில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இந்தியா முழுவதும் பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள். அதே போல காங்கிரஸில் இருக்கக்கூடிய சோசியலிஸ்டுகள் இன்னும் இருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சிக்குள்ள சோசியலிஸ்டுகள் இருக்காங்க, சங்கிகளும் இருக்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் சோசியலிஸ்டுகளும் இருக்கிறார்கள். நாடு பூரா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போது இவெல்லாம் பிரச்சாரம் பண்றான்னு காட்டி கொடுத்தவங்க. நாட்டு மக்கள் எல்லாம் இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு ஆதரவாக போராட்ட களத்தில் இறங்கினா பாஜக RSS இயக்கத்தை சார்ந்தவங்க என்ன பண்ணாங்க, போராட்டத்துக்கு போகாதீங்க அப்படின்னாங்க. அந்த வகைரால வந்தவர் தான் அந்த வீர் சாவர்கர். வீர் சாவர்கர்னா என்னன்னா, வீர சாவர்கர் ஒரு மிகப்பெரிய வீரன். அந்த வீரன் என்ன செய்தார், 4 முறை வெள்ளக்காரனுக்கு கடிதம் எழுதி கொடுத்தார். நான் போராட்டத்துல கலந்துக்க மாட்டேன், சுதந்திர போராட்டத்துக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது, நானும் என் கூட இருக்கக்கூடிய கோஷ்டிகளோ சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுக்க மாட்டோம், உங்களுக்கு விசுவாசமாக இருப்போம், உங்களை எழுத்து குரல் எழுப்ப மாட்டோம் அப்படின்னு எழுதி கொடுத்தவர் 4 முறை. 1911 ஒரு முறை, 1913 ஒரு முறை, 1914 இருந்து 17 வரைக்கும் கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. அப்புறம் 1920 கொடுத்தாரு. எத்தனை முறை வெள்ளக்காரர்களுடைய காலை நக்கி இருப்பார் வீர் சாவர்கர், பார்த்துக்கோங்க. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய சுதந்திர போராட்ட வீரர் தான் வீர் சாவர்கர். இப்படிப்பட்ட தலைவர்களை பின்புலமாக கொண்ட நரேந்திர மோடியினுடைய வகைராக்களுக்கு நிச்சயமாக மகாத்மா காந்தியே தெரியாது, மகாத்மா காந்தியினுடைய தியாகத்தை பற்றி தெரியாது,
மகாத்மா காந்தி இந்தியாவுக்காக என்ன செய்தார் என்பது தெரியாது. இன்னொரு விஷயத்தை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நாட் ஒன்லி இன் இந்தியா, உலக நாடுகள் இருக்கக்கூடிய தலைவர்கள் பின்பற்றினார்கள் மகாத்மா காந்தியன்னு சொன்னேன் இல்லையா? நான் ஒரு விஷயம் சொல்றேன். 1909 ரஷ்யாவை சேர்ந்த லியோ டால்ஸ்டாய் அவர் பேசி இருக்கிறார் மகாத்மா காந்தியை பற்றி. அதே போல 1920 ஓசேமின் அவர் பேசி இருக்கிறாரு. 1931 ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுக்கும் மகாத்மா காந்தியை சந்திக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு இருக்கிறாரு. அதே போல 1940 நெல்சன் மண்டேலா அவர்கள் காந்தியை பற்றி புகழ்ந்து பேசியிருக்கிறார். அவருடைய போராட்டத்தின் ஒரு வடிவமான அந்த அகிம்சா வழி போராட்டத்தை அவர் முன்னெடுத்திருக்கிறார். அதே 1940 மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர் இருக்கார்ல, அவர் பின்பற்றி இருக்கிறாரு. இப்படி உலக நாடுகளில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் அவரை பின்பற்றி இருக்கிறார்கள், அவரை பற்றி பேசியிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மிகப்பெரிய தலைவர்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கிறது மகாத்மா காந்தியை பற்றி. ஏன் நரேந்திர மோடிக்கு தெரியல? ஏன் தெரியல அப்படின்னாக்கா, இன்னைக்கு நரேந்திர மோடியினுடைய அரசியல் சித்தாந்தமும் அரசியல் பின்புலமும் இப்படித்தான் இருக்குது. நீங்க ஒரு பக்கம் இப்படி இருந்துகிட்டு இருந்தா, தலைவர்களை கொச்சைப்படுத்தி கொண்டிருந்தால், இன்னொரு பக்கம் அண்ணாமலை போன்ற ஆட்கள் மாற்று கட்சியிலிருந்து தலைவர்களை தேடிக்கொண்டிருப்பார்கள். இவர்கள் தேர்தலுக்காக எப்படிப்பட்ட நாடகத்தை வேண்டுமானாலும் ஆடுவார்கள். மகாத்மா காந்தியை கொன்ன நபர்களை, கலவரக்காரர்களை, இன்னும் சொல்ல போனா அவர்களுக்கு சீட்டு கொடுத்து அவர்களை அதிகார பதவியில் உட்கார வைத்து அழகு பார்த்த நரேந்திர மோடிக்கு மகாத்மா காந்தி பத்தி எல்லாம் தெரியாது. நன்றி, வணக்கம்.